ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா +1 ஸ்பீட் ஸ்பேஸ் எஸ்கேப் தான். என்னன்னு தெரியலையே, கேம் பிளே பாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக போகுது. பின்னாடி எதுவுமே சேஸ் பண்ணல, சேஸ் பண்ணுற மாதிரிலாம் காட்டினாங்களே. அப்படி பார்த்தா நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேனே. ஓகே, அங்கே ஒரே ஒரு ஏலியன் இருக்குது, அதுக்கிட்ட தப்பிக்கணும் போல இருக்கு. கல்லு தூக்கி எறிகிறான். பரவாயில்ல, விட பார்த்துப்போம். எவ்வளோ கிடச்சிருக்குது, இது பத்தாதா? ஏன்னா இன்னும் பத்தல, ஒரு 2 எடுக்கணும். பிளாக் ஹோல் என்னை பிடிச்சிருச்சு. என்னால் தான் இப்படிலாம் போட்டாங்களோ. இதை வச்சு தான் இப்போ வாங்கணும். இப்போ போய் காசு பார்த்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கலாம். ஓடி நிற்க ஓடிக்கிட்டே இருக்கணும். இதில் கொஞ்சம் சவுண்டு கஷ்டமாக இருக்கும், வாய்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். ஓகே, இதுக்கு மேலே சத்தம் கேட்காது, பிரச்சனை கிடையாது. உங்களுக்கும் என் வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். கேமில் உள்ள சத்தம் கேட்க போகிறது கிடையாது உங்களுக்கு. அது மட்டும் கேட்க. இங்கே முட்டையா உழுவுது, இங்கே கல்லா உழுவுது, இங்கே ஓடுது. ஐயோ, பிளாக் ஹோலும் பின்னாடி வந்து பொறுத்துருச்சே. அது அப்கமிங்கில் தான் இருக்குது. ஓகே, தப்பிச்சு வந்தாச்சு 20க்கு. ஏன்னா இப்போ பிளாக் ஹோல் வந்துடும். இன்னும் கொஞ்சோண்டு அதிகப்படுத்தினா 2 பேராலையும் பிடிக்க முடியாது. பிடிச்சிட்டானுங்க, எப்படின்னு அது வர தெரியல. அதேமாரி இன்னொன்று சொல்லணுன்ற ரெக்கார்டிங்காக ஒரு வீட்டில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு வந்தேன். வர்றப்போ கொஞ்சம் ஓடி வந்தேனா, அதனால என்னாச்சுன்னா கீழே விழுந்துட்டேன். அதனால் கையில் மட்டும் லைட்டாக ஒரு சின்ன ஸ்க்ராட்சு ஆகிருக்குது. நீங்களும் இந்தமாரி ஏதாச்சும் அவசரம்னா ஓடி வராதிங்க. அதுக்கப்புறம் எனக்கு நடந்தது சொல்லிட்டேன் இப்பயே.
கீழே தான் விழுவணும். என்னவா இருந்தாலும் பொறுமையாக நடந்து வாங்க. இப்போ நான் கரெக்டாக எத்தனை மணிக்கு ரெக்கார்டிங் பண்ணுறேன்னா, நேற்று கூட ஒரு 2 பண்ணேன். 18 அப்போ 8 மணிக்கு ஆரம்பித்தேன். ஓகே, கொஞ்சம் நாளைக்கே வந்துருக்குது. இதை வச்சு தாக்கு போட்டு அங்கே மட்டும் கரெக்டாக பிடிச்சிடுறான். வேறு வேலை பார்த்துப்போம். என்ன பண்ணோன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ எவ்வளோ காசு இருக்குது? இன்னும் கொஞ்சோண்டு எடுத்துனா போதும். ஓகே, 100 வந்துருச்சு. இப்போ இதை வாங்கியாச்சா, நேராக அங்கே போய் நம்ம இதை போட்டுருந்தோம். 50க்கு போய் ரீபர்த் பண்ணிடணும். ரீபர்த் இதில் பண்ணிட்டான் ஆகணுமா கன்ஃபார்மானு தெரியல. அதாவது 8 மணிக்கெலாம் உள்ளே வந்துட்டேன். ஏன்னா 2 நிமிஷம் கழிச்சு தான் ரெக்கார்டிங் பண்ணேன். அதுதான் இதுலேயும் அதுலேயும் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. எல்லாம் நான் ஆன்லைனில் காலையில் அவ்வளோவா இருக்க மாட்டேன். நைட்லாம் ஆன்லைனில் தான் இருப்பேன். காலையில் ஆன்லைனில் இருக்க மாட்டேன். வந்து தேடாதீங்க. இன்னைக்கு லீவு, ஃபங்க்ஷன்னால லீவ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் இன்னைக்கு விளையாடுறேன். இல்லைன்னா நான் நைட்டில் தான் விளையாடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அப்படியே இன்வைட் பண்ணிவிட்டு விளையாடுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் வீடியோ போடுவேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிடுங்க. முக்கியமாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அது எனக்கு போதும். ஓகே, நீங்கள் லைக் பண்ணலன்னு வைங்க, இது தூங்குறப்ப ஒரு பூதம் வந்து உங்களை கடிச்சு அவ்வளோதான் சொல்ல முடியும். நம்ம 403 வந்துருச்சு. ஏன்னா 300 தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் இப்போ நான் போட்டுக்கிறேன். யாரெல்லாம் கிரிக்கெட் ஃபேனோ அவங்களாம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு கிரிக்கெட் பிடிக்கவே பிடிக்காது. ஒன்லி வந்து நான் எந்த மேட்சுமே பார்க்க மாட்டேன். அவ்வளோவா விளையாடவும் தெரியாது. லைட்டாக வேணா கொஞ்சம் விளையாட தெரியும். ஃபுட்பால் நல்லாவே விளையாடுவேன். ஓகே, ஹெல்த் நல்லா ஏறணும்னு காட்டுறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. பாய் 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 பாய். முக்கியமாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை ஒரு தடவை முடிச்சிடுவோம். ஒரு தரம் முடிஞ்ச அளவுக்கு இப்போ போயிட்டு இதோட ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு அடுத்த ரெக்கார்டிங் போயிடுவேன்.
அவ்வளோதான், இங்கே வந்து தோற்று போட்டேன். பாய்.